ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த குட்டி வாண்டுக்கு பர்த்டே, அதாவது தஷியா எங்கள் நிலா குட்டிக்கு பர்த்டே. நாங்கள் இப்போ அஷ்டலக்ஷ்மி கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். நாங்கள் சிறுவாபுரி போகிறதா பிளான்னு. பட் ஆனால் அங்கே போக முடியல, சம் சுச்சுவேஷன் டைம் இல்லை, அதனால. பட் ஆனால் அஷ்டலக்ஷ்மி கோயிலுக்கு போகணும். இந்த கோயிலுக்கு நான் முன்னாடியே வந்திருக்கேன், என் சிஸ்டர் கூட வந்திருக்கேன், என் ஹஸ்பண்ட் கூட இப்போ தான் ஃபஸ்ட்டு வந்திருக்கேன். பட் ஆனால் இங்கே ஏதோ வேலை நடக்கிறதுனால க்ளோஸ் ஆகிருக்கேன் என்னதில். இங்கேயே ஏதோ இந்த சுவாமிக்கிட்டேயே பூஜை அர்ச்சனை எல்லாம் பண்ணிக்கின்னு அப்படியே அனுப்பிட்டாங்க. இந்த கோயில் ரொம்ப அழகாக இருக்கும். கோபுரத்துக்குள்ளேயே உள்ள அப்படியே அஷ்டலக்ஷ்மிங்களையும் பார்க்கலாம் நம்ம. ஒரு ஒரு ஸ்டெப்பாக ஒரு ஸ்டேஜாக ஒரு லக்ஷ்மி இருப்பாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு தெரிஞ்சு இங்கே ஏதோ வேலைப்பாடு நடக்கிறதுனால மூடி இருக்கா, இல்லை வேறு எதனா ரீசன்னால மூடி இருக்கான்னு என்னன்னு தெரியல. அப்புறம் பூவெல்லாம் வாங்கிட்டு மேடமுக்கு பர்த்டே இல்லையா, அதனால இவளுக்கு அர்ச்சனை பண்ணாங்க. பூவெல்லாம் கழுத்தில் போட்டதுனால அந்த பூவே விழுந்தாலும் எடுத்து எடுத்து போட்டுன்னு இருக்கணும் போல் இருக்கு அவளுக்கு. அந்த மாதிரி அப்படிக்கும் சரி கொஞ்சம் நேரம் உக்காந்துட்டு போகலாம் சுவாமி கோயிலில். நாங்கள் வீட்டிலேருந்து கேபுக்கு வெயிட் பண்ணியிருந்தோம் கீழே. அப்போ ஒருத்தவங்க தெரிஞ்சவங்க அங்கே முருகர் கோயில் இருக்குது, ஆறுபடை வீடு, அங்கேயும் போங்க, அங்கே பக்கத்தில் தான் ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. எங்களுக்கு தெரியாது. பட் ஆனால் சரி அப்படின்ட்டு, சரி மகாலட்சுமியை தான் பார்க்க முடியல ஃப்ரைடே அது வந்துட்டு. இந்த அம்மா மேடம் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு சரி நம்ம அந்த கோயிலுக்கே போகலான்னு இங்கேயும் கேட்டப்போ வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் அப்படி சொன்னாங்க. அதுக்கப்புறம் சரின்னு கொஞ்சம் ஃபீல் ஆகிடுச்சுங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு, மகாலட்சுமியை ஃப்ரைடே அது பார்க்க முடியாமல் போகுதுன்ட்டு. இந்த மேடம் சாமி கும்பிடுறாங்களாம் போகும்போது. சரின்ட்டு இங்கேயே கேட்டோம். நேராக போயிட்டு லெஃப்ட் எடுங்க ஃபுல் ஸ்ட்ரைட்டு. உண்மையாகவே இங்கே சூப்பராக இருந்துச்சு கோவில். இந்த போகிற வழி தான் ஃபுல் ஸ்ட்ரைட்டு. அங்கே நேராக டெட் எண்டில் இந்த ஆறுபடை முருகர் கோவில் தான் இருக்குது. லெஃப்ட் சைடில் பீச்சு, ரைட் சைடில் ஏதோ ஒரு வே போகுது. லெஃப்ட் சைடில் சூப்பராக இருந்துச்சுங்க. வென்றானோடே வேல் தான் கண்ணு முன்னாடி அரோகரா. எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சுங்க. நாங்கள் சிறுவாபுரி பிளான் போட்டது வேணாம் நீ என்னை ஆறுபடையும் பார்த்துடு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கூப்பிட்டுட்டார் முருகர். இங்கே லெஃப்ட் சைடில் வந்துட்டு ஆலமரமும் நாகம்மாவும் இருந்தாங்க. அது பக்கத்துலேயே வந்துட்டு நவகிரகம் இருந்தாங்க. என்றானோடனே கொடிமரம். இந்த கோவில் வந்துட்டு ஓம் வடிவில் இருக்கான். ஓம் வடிவம் மீன்ஸ் எல்லா சன்னிதானமும் சேர்த்தா இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது அந்த மாதிரி இருக்கான் இந்த கோவில். இங்கே யோக பைரவர் சின்னதாக இருக்கார். அதுக்கப்புறம் கொடிமரத்துக்கிட்ட போனோடனே திருச்செந்தூர் முருகருங்க. நாங்கள் போகிற நேரம் பார்த்து பால் அபிஷேகம் நடந்துட்டு இருந்துச்சு. ரொம்ப மனசுக்கு நிறைவாக இருந்துச்சு. எனக்கு உண்மையாகவே எமோஷ்னல் ஆகிட்டேன். நான் வந்துட்டு சிறுவாபுரி போகலான்னு பிளான் போட்டது இங்கே வந்தாச்சு. முருகர் என்னை இங்கே கூப்பிட்டுட்டாரு. எனக்கு ரொம்ப ஹாப்பிங்க. எனக்கு இங்கே திருச்செந்தூர் முருகருக்கு அபிஷேகம் பண்ணுறாங்க, அப்புறம் அலங்காரம் பண்ணுவாங்கன்னு நாங்கள் இந்த பக்கம் வந்தோம். பழமுதிர்ச்சோலை முருகர் இவர். எல்லாம் சின்ன சின்னதாக சன்னிதானத்தில் ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த கோவிலே. அப்படியே ரொம்ப ரொம்ப ப்ளசண்ட்டுங்க. எனக்கு மனசுக்கு அப்படியே நிறைவாக இருந்துச்சு இந்த கோயிலுக்கு போகிறப்போ. யாரானா பார்க்கலன்னா கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள், அவ்வளோ அழகாக இருக்குது கோவில். அங்கே வேல் இருக்கிற இடத்துல விளக்கு அது மாட மாதிரி இருந்துச்சு, விளக்கெல்லாம் ஏற்றிட்டேன். அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் முன்னாடி வந்தோன்னா இங்கே சிவனும் இருக்கார். அப்புறமா திருப்பரங்குன்றம் நினைக்கிறேன் இந்த முருகர் அப்புறம் சிவன் இருக்கார், ஹரஹர மகாதேவா. அதுக்கப்புறம் திருப்பரங்குன்றம் முருகர் இங்கே இருக்கார். எனக்கு வேறு கொஞ்சம் பயம், எங்கன்னா ஐயர் எதனா திடீர்னு அதனால கொஞ்சம் பார்த்து தான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அப்புறம் எதனா சொல்லுவாங்களோ அப்படின்ட்டு. அப்புறம் திருப்பரங்குன்றம் முருகரையும் பார்த்துட்டு அப்படியே இறங்கி வந்தால் பழனி ஆண்டவர் தண்டாயுதபாணி அவரையும் பார்த்தாச்சு. அப்புறம் பார்த்துட்டு அப்படியே இறங்கி வந்தால் இடும்பன் சந்நிதி சின்னதாக இருந்துச்சு இவருக்கு, இடும்பனுக்கு. அதுக்கப்புறம் அப்படியே வந்தோன்னா இங்கே ஒரு கல்யாணம் பண்ணுற மேடைன்னு நினைக்கிறேன், அந்த மேடை இருந்துச்சு சின்னதாக. அப்புறம் இப்படியே போனால் இந்த சைடு திருத்தணி முருகர் அரோகரா. இங்கேயே நாங்கள் பாப்பாவுக்கு அர்ச்சனை எல்லாம் பண்ணிட்டோம். எல்லா இடத்துலையும் கொஞ்சம் கொஞ்சம் கூட்டமாக தான் இருந்தாங்க. சரி இங்கேயே பண்ணிக்கலாம் ஃப்ரீயாக இருக்குன்ட்டு இங்கேயே திருத்தணி முருகர்கிட்டயே அர்ச்சனை பண்ணிக்கணும். அர்ச்சனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் முன்னாடி வந்த உடனே சுவாமி மலைங்க. எனக்கு உண்மையாகவே மனசார ரொம்ப ரொம்ப சந்தோஷமாயிட்டேங்க. எனக்கு ஆறுபடை வீடு போகணுன்னு ரொம்ப நாள் ஆசை. பட் ஆனால் என்னால் போகவே முடியல. ஆனால் இந்த வாட்டி முருகர் என்னை இப்படி கூப்பிடுவாருன்னு நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. பட் கணேஷாவை தான் லாஸ்ட்டாக மீட் பண்ணுங்க. எங்களுக்கே தெரியல, கணேஷா சென்டராக இருக்கார்.
அதனால் எங்களுக்கு தெரியல. அப்புறம் போனால் கணேஷா இருக்கார். அந்த கணேஷா சன்னிதானம் கொஞ்சம் பெருசாகவே இருந்துச்சு. கணேஷாவோட மண்டபம் மாதிரி இருக்கும் இல்லையா, இங்கே உக்காந்து தியானம் பண்ணுறதுக்கெல்லாம் நல்ல பெருசாக இருந்துச்சு. ஸ்பேஷியஸ் சூப்பராக இருந்துச்சு கோயில். குழந்தைங்கள்லாம் செம்மையாக என்ஜாய் பண்ணாங்க. கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். அப்புறம் திருச்செந்தூர் முருகரையும் ரெடி பண்ணிட்டாங்க. அப்புறமா திருச்செந்தூர் முருகரையும் போயிட்டு சுவாமி நல்லா கும்பிட்டுட்டு மன நிறைவாக இருந்துச்சு. எனக்கு கோயிலை விட்டு வர்றதுக்கே மனசு இல்லை. அப்புறம் கொஞ்சம் நேரம் அப்படியே எல்லா சுவாமியும் பார்த்துட்டு உக்காந்தாச்சு. அப்புறமா பிரசாதம் கொடுத்தாங்க. சூப்பராக இருந்துச்சுங்க. புளியோகரை சக்கரை பொங்கல் அண்ட் சுண்டல் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது. இந்த சைடு பீச் வியூ, இந்த சைடில் பீச்சு, இந்த சைடில் இந்த கோயில் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. எனக்கு யாருக்குமே மனசு வரல. என் பசங்கள்லாம் அவ்வளோ ஊடாட்டிட்டு நல்லா விளையாடிட்டு அப்படி இருந்தாங்க. இந்த கோவில் அவ்வளோ நல்லா இருந்துச்சு. கோவில் கண்டிப்பாக ஒரு நாள் யாருன்னா கிட்ட இருந்தாலோ இல்லை எங்கே இருந்தாலும் முருகர் கோயிலுக்கு போகணுன்னு நினச்சிங்கன்னா இந்த கோயிலுக்கு ஒன்ஸ் விசிட் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப அழகான கோவிலுங்க. இது உண்மையாகவே ஒரு ஹிஸ்டாரிக்கல் டெம்பிள் அந்த மாதிரி ஃபீல் பண்ணேன் நான். அவ்வளோ நல்லா இருந்துச்சு கோவில். ரொம்ப லேட் வேறு ஆகிடுச்சு, மழை வர மாதிரி ஆயிடுச்சு. சரி அப்படின்ட்டு நாங்கள் கிளம்புனோம் இல்லையா, நம்மளோட டைம் ஆகிடும்னுட்டு அப்புறமா கொடி மரத்துக்கிட்ட போயிட்டு நான் விழுந்து கும்பிட்டேன். என் கூடவே இந்த வாண்டு வந்து விழுவுது பாருங்கள். அதுக்கப்புறம் அவங்க அப்பா கூடயே போய் விழுவான். நான் என் கூட விழுந்தேன். நான் ஏஞ்சிட்ட பிறகும் அவன் விழுந்துகிட்டே இருக்கா பாருங்க. அப்புறம் வந்து எவ்வளோ பக்தியாக இருக்கான்னு ஒருத்தவங்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா அதை குழந்தைங்க நம்ம என்ன செய்வோமோ அதை தான் செய்வாங்க, நம்ம என்ன சொல்கிறோமோ அதை செய்ய மாட்டாங்க. அதுதான் இது வந்துட்டு இந்த முருகர் லைனாக எல்லா முருகரையும் அப்படி ஃபோட்டோ, ஒரு சின்ன சின்ன ஃபோட்டோவில் எல்லாம் பார்த்துக்கோங்க. உண்மையாகவே ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க கோவில். நான் கண்டிப்பாக யாருக்குன்னா வரணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு வாட்டி விசிட் பண்ணுங்கள். பெசன் நகரில் இருக்குது இந்த கோவில், ஆறுபடை முருகர் கோவில். அதுக்கப்புறம் நாங்கள் கொஞ்சம் நேரம் உக்காந்துட்டு ஒரு சின்ன ஃபேமிலி செல்ஃபி, அப்புறம் பூவு குங்குமம்லாம் எடுத்துக்கோங்க. எல்லோரும் நல்லா இருக்கணும். அப்புறமா டைம் ஆகிடுச்சு வீட்டுக்கு போகிறதுக்கே 9:30 ஆகிடுச்சு. இவர் கேக் ஆர்டர் பண்ணிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் கேக் வெட்டணும். இந்த பாப்பா அழுதுகிட்டே இருக்கா, ஏன்னா தூக்கம் வந்துருச்சுங்க, டைம் ஆகிடுச்சு, டயர்ட் ஆகிட்டா வேறு. அதுக்கப்புறமா கேக் அப்படியே சின்னதாக பீஸ் வாயில் வச்சுட்டு முதல்ல அவளை தூங்க வச்சேன். அதுக்கப்புறம் இந்த கிஃப்ட்டு வந்துட்டு என் பெரிய பொண்ணு பண்ணா. அவள் வந்துட்டு அவள் ஏதோ சேவிங்ஸ் பண்ணிவிட்டு அவளுக்காக பண்ணான் இந்த குட்டி கிஃப்ட்டு. இது வந்துட்டு போர்டு தான், இந்த ஸ்லேட் போர்டு வருதுல்ல, ஸ்லேட் போர்டு அண்ட் மேக்னெட்டிக் ஏபிசிடி எல்லாம் ஒட்டுவோம்ல, அந்த போர்டு தான். இந்த வீடியோ ஃபுல்லாக நல்லா இருக்கும், பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். முருகரை பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த முருகர் கோயிலுக்கு கண்டிப்பாக எல்லோரும் விசிட் பண்ணுங்கள். என் தஷியா குட்டிக்கு விஷ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் எ கிரேட் டே. தேங்க்யூ. டேக் கேர். பை பாய்.